ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கேங்க. நான் நேட்டிவில் இருக்கிறதுனால நான் நேட்டிவ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் சின்ன மிஷின் வச்சுருக்கேங்க. ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு இல்லாத காரணத்தால் நான் பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூட்டாக நம்மளால் சேனலில் அப்லோட் பண்ண முடியலங்க. இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய வீடியோ தான். ஆனால் இதை ஃபுல்லாக ப்ளவுஸ் கட்டிங் தெளிவாக நான் எடுத்து வச்சுருக்கிறதுனால இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குதுன்னா அதை வச்சு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணணுங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் இப்படி தான் வீடியோ நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் சாரி, நான் ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தினால தான் நம்மளால் சரியாக வீடியோ போட முடியலங்க. கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ். இப்போ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி நாளாக நீங்கள் மடித்து போடக்குள்ளே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கை பக்கம் சுருக்கம், அப்புறம் இந்த ப்ளவுஸோடைய கப் ஷேப்லாம் சுருக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அயன் பாக்ஸில் நீங்கள் நல்லா நீட்டாக இதை அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏன்னா இதை நம்மக்கிட்ட நம்பி இந்த பொருள் நம்மக்கிட்ட கொடுக்க திரும்ப அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸ் எப்படின்னா எப்பயுமே நம்ம பக்கம் ஆன் ஃபோல்டு இருக்குமா, ஆப்போசிட்டில் இருக்கும், ஓப்பன் பீஸ் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா அந்த பார்டர் வரும் பார்த்தீங்களா, அது கீழ் பீஸில் வர மாதிரி நான் வச்சுக்குவேன். வச்சுட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளுடைய ப்ளவுஸோடைய பேக் லென்த்து எவ்வளோ இருக்குது, ப்ளவுஸோடைய பேக் லென்த் பார்த்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி நான் பண்ணுறேன்னா ப்ளவுஸை நாளாக மடித்து போட்டுட்டு ஷோல்டருக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டரோடைய மிட் பாயிண்ட் சென்டர் எடுத்துகிட்டு கீழே நம்ம ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஹிப் வேஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸோடைய லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும்னா நான் 13.5 வைக்க போகிறேன். இப்போ எப்படின்னா ஷோல்டர் பிடிமானத்துக்கு நம்மளுக்கு வேணுமில்ல, ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி நான் இப்போ ரெடி அளவு 13 இருக்குன்னா நம்ம அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணுங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம பேக் லென்த்து எடுக்கணும். ப்ளவுஸை நல்ல ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு எடுக்கணும், நெளிவு சுழிவு இல்லாமல் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க, ரொம்பவும் சேர்த்திக்காதீங்க. இப்போ ஒரு 3/4 இன்ச்சு அந்த மாதிரிலாம், ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது ஷோல்டர் பிடிமானதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்திக்கிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸோடைய மொத்த உயரம் பார்த்திங்கன்னா மாறுபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேக் லென்த்து இப்போ 13 இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் தெளிவாக சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் ஃபோல்டில் இப்போ ப்ளவுஸு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாளாக மடித்து வச்சுருக்கிறோமா, அதே மாதிரியே இந்த எப்படி நான் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், அந்த ஆன் ஃபோல்டுலேயே ப்ளவுஸோட ஆன் ஃபோல்டும் வச்சு சரிசமமாக வச்சுட்டு நான் அந்த சைடு ஜாயிண்ட்டு, இந்த ஹாம் கோலு, இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்கள் சரிசமமாக அழகாக நீட்டாக நான் அயன் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் காட்டனுங்க, அதனால கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது. சைடுலாம் பாருங்கள், இவங்களுக்கு ஜெஸ்ட் ரவுண்டு பெருசாக இருக்குது, அதே சமயம் வேஸ்ட் ரவுண்டு சிறுசாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு அப்படி இருக்கும். ஜெஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவாக இருக்கும், அதே வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கும். அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா ஷோல்டர் இப்போ நார்மலாக இப்போ 2.5 இன்ச்சு போடுறோம்னா இவங்க 2.25 தான் இவங்களோட ஷோல்டர் இருக்கும். அப்போ இப்போ 2.25 நம்மளுக்கு ரெடி அளவு 2.25 வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2.25 நம்ம வைக்கணுங்க. அதாவது ஷோல்டர் 2.25 நம்ம வைக்கணும். எதுக்கு 2.25 நம்ம வைக்கணும்னா 1/4 இன்ச்சு எங்கே வந்துடும், நம்மளுடைய நெக்கில் நம்ம வரைஞ்சி எடுப்போம் பார்த்தீங்களா, நெக்கு பீஸ் அடித்து தெளிப்போம்ல, அதில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு போயிடும். இவங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக 2.25 அந்த தையல் விட்டதோட சேர்த்து நம்ம எடுத்தோம்னா 2.5 வருது. கரெக்டாக இவங்களுடைய அந்த தையல் விடுறதுக்கு முன்னாடியே ரெடி அளவு ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.25 தான் அந்த ஷோல்டரு அவங்களுக்கு மொத்தமாக இருக்குது.
இப்போ நான் வந்து இந்த தையல் பிடிமானத்துக்கும் 1/4 இன்ச்சு சேர்த்திக்கணும், நெக்கு லைன் வரைகிறதுக்கும் நான் 1/4 இன்ச்சு சேர்த்திக்கணும். அப்போ நான் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2.75 வச்சுனா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரியே நீங்களுடைய நெக் ஒய்டு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் வந்து அந்த ப்ளவுஸில் இந்த ரவுண்டு பாருங்கள் நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ரவுண்டில் அப்படியே வச்சு அந்த இடத்துல இப்போ நான் இந்த பக்கம் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் வச்சுருக்கிறேன்னா அந்த சைடு அப்படியே வச்சு ஒரு புள்ளி வந்து வச்சுக்கிட்டு இந்த ரவுண்டு வந்து எடுத்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லியான டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சில சமயம் வந்து மாறுறதுக்கு முன்ன பின்ன சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அது மட்டும் பி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்க மாதிரியே மோஸ்ட்லி நீங்கள் வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ நான் எப்படி பார்த்திங்கன்னா நெக் ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் அந்த ப்ளவுஸ்லாம் நீங்கள் தைக்கிறீங்கன்னா அந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே ப்ளவுஸுக்குள்ளே உள்ளே வந்து தள்ளி விட்டுட்டு அந்த ரவுண்டு மட்டும் அப்படியே வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இன்னும் நல்லா டீட்டெயிலாக வந்து எப்படி நெக் ரவுண்டு வந்து எடுக்கிறது நான் வந்து சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து எப்படி ரவுண்டு இருக்குதோ சரிசமமாக ப்ளவுஸை வந்து ஆன் ஃபோல்டில் மடித்து போட்டுட்டு அப்படியே வந்து ரவுண்டு எடுத்துக்கோங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவில் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த 2.5 நெக் ஒய்டு சொல்கிறேன், 2.5 2.75 3 அந்த மாதிரி ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நெக் ஒய்டு வந்து நம்ம வைக்கணும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் பிக்னஸாக இருக்கக்குள்ள உங்களுக்கு இது புரியாது. அதனால் நீங்கள் ப்ளவுஸில் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த ஷோல்ட்ரு வந்து நீங்கள் அளந்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த ஷோல்டர்லேருந்து பிடிச்சி நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா அந்த நம்மளுடைய நெக்கோடைய ரவுண்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து ஹாம்கோல் வந்து லைன் குறிக்கிறேன். கரெக்டாக நம்ம ஹாம்கோல் லைன் வந்து ப்ளவுஸில் வந்து தையல் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. அதாவது ப்ளவுஸில் வந்து அந்த ஹாம்கோல் தையல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஸ்லீவ்கிட்ட, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறேன். வேஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படின்னா நம்ம பேக் சைடு 2 டாட் பிடிக்கணும்ல, ஸோ அதனால் அந்த டாட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருணும். அதாவது வேஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து டாட்டுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வேஸ்ட் ரவுண்டில் வந்து புள்ளி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புள்ளி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாம்கோல் ரவுண்டு வந்து அந்த கர்வ் லைன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த 8 இன்ச்சு தாங்க வரும். உங்களுக்கு வந்து அந்த கர்வ் லைன் சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கர்வ் லைன்னா என்ன, அடுத்தது ஹாம்கோல் லைன்னா என்னன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹாம்கோலோடைய கர்வ் லைன் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வந்து தான் 8 இன்ச்சு தான் நிறைய பேர்த்துக்கு வரும். கொஞ்சம் அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு எப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக பேக்கு வந்து நம்ம வந்து அளவு போடுறதுங்க தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே துணி விடுவோம் பார்த்திங்களா, அந்த துணிக்காக பார்த்திங்கன்னா நான் ஸ்கேல்லே ஒரு 1.5 இன்ச்சு ஸ்கேல் விட்டுட்டு இப்போ ஹாம்கோல் லைன் போட்டுட்டு கர்வ் லைன் பார்த்திங்கன்னா இதுலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த சைடுக்கு நான் என்னை கை வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து வர அந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாம்கோல் லைன் வந்து பார்த்திங்கன்னா மிடில் எடுத்துகிட்டு நான் அப்படியே போட்டுட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஃப்ரீ ஃபிங்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிட்டேன். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸை வந்து அது மேலவே வந்து நம்ம வச்சுருக்கிற அளவு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த அளவு மேலேயே உங்களுடைய ப்ளவுஸ் வந்து வச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் கட்டிங் அதாவது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடுறத வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாங்க. உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்க வீடியோ வந்து புரிஞ்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா ஃப்ரண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நேட்டிவில் இருக்கிறதுனால ஸ்டாண்ட் இல்லாத காரணனால தான் வந்து தயவு செஞ்சு வீடியோ போட முடியலங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் இருக்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியாது.
முடியாது, அப்போயே கொடுக்க முடியாதுன்னு கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போயே கொடுக்க முடியாதுன்னா நேட்டிவில் வந்து மாட்டிக்கிட்டேங்க. ஸோ அதனால் ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தினால் நம்மளால் வந்து வீடியோ ஒழுங்காக கொடுக்க முடியல. வெக்கேஷனுக்காக வந்தேன், அப்படியே இங்கே கொஞ்சம் இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. கோயம்புத்தூருக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கிடைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாம் வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பார்க்க போகிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பார்த்து பத்திரமா இருங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணுவேன். பாய், டேக் கேர்.